ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் 6th மேக்ஸ் இன்டீஜர் லெசனோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸசைஸ் பேஸ் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் அண்ட் இன்டீஜர்ஸ்? இன்டீஜர்ஸ்னால் என்ன? இங்கே டெஃபினேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். பட் டெஃபினேஷன் ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் புரிய வைக்கிறேன். இப்போது இன்டீஜர்ஸ்னால் என்னென்னா, நமக்கு தெரியும் இப்போ நேச்சுரல் நம்பர்னு இருக்குது. நேச்சுரல் நம்பர் மொத்தம் 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். 1 2 3 4 இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். அதே ஹோல் நம்பர் பாருங்கள், எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல் இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0ல் இருந்து 1 2 3 4 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த 0ல் இருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர். நம்ம ஏன் சொல்கிறோம்? 0வும் நமக்கு ஒரு நம்பர் தான். இப்போ 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர்னால 0வை நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ 0 ஒரு கம்ப்ளீட்டான நம்பர். இது புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ ஒரு நம்பர் லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு நம்பர் லைன். நம்பர் லைனில் உங்களுக்கு 0 சென்டராக வரும். 1 2 3 4 5 1 2 3 4 5. இங்கே 1 2 3 4 5 1 2 3 4 5. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு, இந்த சைடில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு லெஃப்ட் சைடில் வருது. இப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ். இது நெகட்டிவ் நம்பர், இது பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, நெகட்டிவ் சைன்னா மைனஸில் மைனஸ் நம்ம போட்டுக்கணும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் இந்த 0 இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி பாசிட்டிவ் நம்பர்ஸ் and negative numbers and 0 கூட இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு integers. Integers are the set of positive and negative numbers and 0. Integersனால் என்னென்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், ப்ளஸ் 0வும் சேர்ந்தது தான் integers. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இன்டீஜர்ஸை நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி நம்ம பண்ணணும் அதையும் பார்த்துக்கணும். இங்கே இன்டீஜர்ஸ் ஒன்று நம்பர் லைன் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கணும். சென்டராக 0 1 2 3 4 5 -1 -2 -3 -4 -5. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகே, ஆனால் நீங்கள் கிளாஸ் ஒர்க்ஸ்லையும் சரி, எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி நம்பர் லைன் நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஈக்குவல் மெஷர்ஸில் தான் இருக்கணும். அதாவது இப்போ 1 சென்டிமீட்டர் இப்போ நம்ம ஸ்கேலில் இருக்கும் பாருங்கள், 1 2 நம்பர்ஸ் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கு உள்ள ஸ்பேஸ். புரியுதா? பாசிட்டிவ்க்கு எப்பயுமே நம்பர் லைனில் உங்களுக்கு ப்ளஸ்ஸு இந்த சைன் எல்லாம் போட மாட்டாங்க. அது போடலைனாவே உங்களுக்கு பாசிட்டிவ்னு தான் அர்த்தம். 5 மார்க் பண்ண சொல்கிறாங்க நம்பர் லைன். ஷோ 5 ஆன் நம்பர் லைன். கரெக்டாக இங்கே 5 மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 5 நம்ம எக்ஸாக்டாக நம்பர் லைனில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ -1 மார்க் பண்ண சொல்கிறாங்க. மார்க் -1 ஆன் நம்பர் லைன் அப்படின்னா -1 நம்ம எக்ஸாக்டாக மார்க் பண்ணிட்டோம். ஆனால் இதையே நம்ம இதில் கிரேட்டர் அண்ட் லெஸர் இந்த நம்பர்ஸில் ஸ்மாலர் எது இருக்குது, அப்புறம் கிரேட்டர் நம்பர் எப்படி இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்மாலர் அண்ட் கிரேட்டர் நம்பரும் நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல கிரேட்டர் நம்பர் நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இங்கே 5 இங்கே பிளாங்காக விட்டுருக்கேன், இங்கே 2ன்னு எடுத்துருக்கேன். இந்த 5 and 2 இதில் எது கிரேட்டர் நமக்கு ஈஸியாகவே தெரியுதா? இது தான் கிரேட்டர். ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டோம். இதே நம்ம நம்பர் லைனில் ஷோ ஆஃப் பண்ணும்போது கிரேட்டர் நம்ம ஆல்ரெடி இங்கே பண்ண மாதிரி இது தான் கிரேட்டர் நம்பர். இது ரொம்பவே சிம்பிள். ஏன்னா 2 டிஜிட்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். 0 எடுத்துக்கலாம்.
8 வந்து எடுத்துக்கலாம். 0 பெருசா 8 பெருசா? ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 6 7 8 8 தான் பெருசு நமக்கு தெரியும். இதில் ஒரு ட்ரிக்கும் இருக்குது, அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து மைனஸில் எடுத்துக்கலாம். -2ன்னு எடுத்துக்கலாம். -8 வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் எது கிரேட்டர்னு தெரிஞ்சுப்பீங்க. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இது 2, இது 8. அப்போ நீங்கள் நினச்சிக்கலாம் -8 தான் வந்து கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிரேட்டர் சைன் வந்து போட்டுருவீங்க, நம்பர் லைன்லேயும் மார்க் பண்ணிடுவீங்க. பட் அது தப்பு. ஏன், நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஒரு ட்ரிக் இருக்குதுன்னு சொன்னேன்னா, அது என்னென்னா, இப்போ இது வந்து 0 இங்கே இருக்குங்களா, -2 வந்து இங்கே இருக்குது, -8 நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், -6 -7 -8 அண்ட் -9 இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். -8 இங்கே இருக்குது, -2 வந்து இங்கே இருக்குது. ஒரு நம்பர் இருக்குது, நம்பர் லைனில் வந்து 2 நம்பர் இருக்குன்னா ரைட் சைடில் எந்த நம்பர்ஸ் வந்து இங்கே போகுதோ அதுதான் வந்து 2 வந்து இங்கே இருக்குது. இப்போ 2க்கு ரைட் சைடில் தான் உங்களுக்கு வந்து 5 இருக்கிறதுனால 5 தான் வந்து கிரேட்டர் நம்பர். இது வந்து அடிஷன்லேயும் இதே மாதிரி தான் வரும், நம்பர் லைனில் சப்ராக்ஷன்லேயும் இதே மாதிரி தான் வரும். எந்த ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பர் வந்து ரைட் சைடில் வருதோ அந்த நம்பர் தான் வந்து கிரேட்டராக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், -8 இங்கே இருக்குது, -2 வந்து -8க்கு ரைட் சைடில் வந்து வரதுனால -2 தான் வந்து கிரேட்டர் நம்பர். இப்போ கிளியராக புரிஞ்சிடுச்சிங்களா? நம்ம அடுத்தது ஒரு நம்பர் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எந்த நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னா 0 அண்ட் -9 வந்து எடுத்துக்கலாம். 0 வந்து இங்கே இருக்குது, -9 வந்து இங்கே இருக்குது. நீங்கள் நினச்சிக்கலாம் -9 தான் வந்து கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது 9 நம்பரில் அதனால். ஆனால் இதில் என்னென்னா, நமக்கு ஒரு நம்பருக்கு ரைட் சைடு எந்த நம்பர் வருதோ அதுதான் வந்து கிரேட்டராக இருக்கும். இது பாசிட்டிவ்லேயும் நமக்கு வந்து வரும் அண்ட் நெகட்டிவ் நம்பர்லேயும் வந்து இதுதான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஒரு நம்பருக்கு ரைட் சைடில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் நமக்கு வந்து கிரேட்டராக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். கிளியராக புரிஞ்சுதுங்களா? அடுத்தது வந்து நம்ம அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் யூஸிங் நம்பர் லைன். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல அடிஷன் பண்ணணும். அடிஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை நம்ம வந்து நம்பர் லைனில் வந்து ஷோ ஆஃப் பண்ணணும். அதுதான் வந்து அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் யூஸிங் நம்பர் லைன்னு அந்த டாபிக். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அடிஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து மோர் தென் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். இது நம்ம ப்ரீவியஸ் சின்ன கிளாஸ்லேயே நம்ம வந்து படிச்சிருப்போம். லெஸ் தென், மோர் தென், சப்ராக்ட், ஆடு இதெல்லாம் சொல்லிட்டு. இந்த மாதிரி மோர் தென் உங்களுக்கு வந்தாலே இது வந்து அடிஷன் தான் அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 2 more than 4. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, 2ம் 4ம் ரெண்டு நம்பருமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவில் தான் கொடுத்துருக்காங்க. 2 இங்கே இருக்குது. மோர் தென் 4 அப்படின்னா 2 வந்து 4 டைம்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. 2 இங்கே இருக்குது. 1 2 3 4 இங்கே வந்து நிற்கிது. 6ல் வந்து கரெக்டாக நிற்கிது. இதை நீங்கள் ஆட் பண்ணியும் பாருங்கள். 2 + 4 எவ்வளோ ஆன்சர் நமக்கு 6 வந்துடுச்சா? ரெண்டு நம்பருமே நமக்கு வந்து பாசிட்டிவில் இருந்தால் ரொம்பவே ஈஸி. இதே வந்து ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் கொடுத்தாங்கன்னு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 3ன்னு எடுத்துக்கலாம். மோர் தென், ஓகே, இந்த இடத்துல -7ன்னு எடுத்துக்கங்க. 3 வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்குது, -7 வந்து இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு பாசிட்டிவ் இருக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்தோம், அதுக்கப்புறம் 4 டைம்ஸு அது ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சோம். வேறஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் கொடுக்கும் போது பாசிட்டிவ் விட்டுட்டு நெகட்டிவ் நம்பர் என்ன இருக்கும் அதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நம்பர் லைனில் பார்க்கணும். -7 மோர் தென் 3 அப்படின்னா -7ல் இருந்து நீங்கள் வந்து 3 டைம்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி போகணும். இங்கே -7 இருக்குது. 1 2 3 1 2 3 இதே நீங்கள் இங்கே எடுத்து பாருங்கள். -7 இருக்குது. இந்த நம்பருக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை அப்படின்னா அது வந்து ப்ளஸ் தான். ஓகே, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 7லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 4. -4 ஆன்சர் வந்துச்சுங்களா? நமக்கு நம்பர் லைன்லேயும் -4 தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இந்த டவுட் வந்து கிளியர் ஆகணும். அடுத்தது நம்ம வந்து -3 + 4ன்னு எடுத்துக்கோங்க. = என்ன வரும்? 1. -3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எத்தனை டைம்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது இந்த இடத்துல? 4 டைம்ஸ். 1 1 2 3 4. -3லேருந்து -2 1 0 and 1.
ஆன்சர் வந்து 1. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 4லேருந்து நீங்கள் -3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 தான் வரும். ஏன்னா கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து இங்கே பாசிட்டிவ் இருக்கா, அப்போ இதுவும் பாசிட்டிவ் தான் வரணும். இப்போ தரவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் யூசிங் நம்பர் லைன் டாபிக் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மோர் தென் பார்த்தோமா. மோர் தென் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து லெஸ் தென் அப்படின்னு ஏதாவது வர்பல் சம்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். லெஸ் தென், புரியுதுங்களா? இந்த மாதிரி மோர் தென் அப்படின்னா நம்பர் லைனில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைடில் போகும். லெஸ் தென் அப்படின்னால நமக்கு வந்து மைனஸ் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு வந்து பேக்வேர்ட் சைடில் வரும். இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இதை வந்து நம்பர்ஸ் நம்ம வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் உங்களுக்கு எப்படி வந்து கொஷின்ஸ் வரும், இப்போ 3 இருக்குது, லெஸ் தென் உங்களுக்கு 6ன்னு இருக்குது, இப்படி ஒரு நம்பர் இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கும் போது நீங்கள் எந்த இடத்துல லெஸ் தென் எந்த இடத்துல வந்து மார்க் பண்ண சொன்னாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ 6 இருக்குது, 3 வந்து எத்தனை டைம்ஸ் லெஸ் ஆகுது, உங்களுக்கு இந்த 6 டைம்ஸ் வந்து லெஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 6 தான் நீங்கள் வந்து நம்பர் லைனில் ஃபஸ்ட்டு வந்து போகணும். இப்போ 6 இங்கே இருக்கா, எத்தனை டைம்ஸ் லெஸ் ஆகிருக்கு, 3 டைம்ஸ் வந்து லெஸ் ஆகுது. 6லேருந்து 1, இந்த நம்பரில் வந்து ரீச் ஆகிருக்கு, 3ல் வந்து ரீச் ஆகிருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் 6ல் இருந்து 3யை மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 தானே வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து என்ன இருக்கோ அந்த சைன் தான் வரும். இப்போ 6ஓட சைன் வந்து இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து 3 தான் வரும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஒரு நம்பர் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3 லெஸ் தென் -1 இந்த நம்பர் வந்து எடுத்துக்கலாம். -1 வந்து இங்கே இருக்குது. எத்தனை டைம்ஸ் வந்து லெஸ் ஆகிருக்கு, 3 டைம்ஸ் வந்து லெஸ் ஆகிருக்கு. லெஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரிவர்ஸில் வந்து போகணும். இப்போ 1 2 3 எங்கே வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னா -4ல் வந்து ரீச் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா -1 இருக்குது, 3 வந்து லெஸ் தென் அப்படின்னா -3 தான் இங்கே வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ -3 -1 வந்து இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோமா. அப்போ 3 + 1 வந்து 4. கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸ் இருக்குது, அதாவது 3யோட சைன் வந்து மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து மைனஸ் தான் வரும். அப்போ -4 தானே ஆன்சர். நம்பர் லைன்லேயும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து -4 தான் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ரெண்டுமே நெகட்டிவ் நம்பராக எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு நம்பர் வந்து -2ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு நம்பர் வந்து -5ன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நம்பருமே இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கணும். -2 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா 5 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. -2 வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து நீங்கள் 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்கீங்க. லெஸ் தென் அப்படின்னாலே நீங்கள் வந்து ரிவர்ஸில் வரணும். புரியுதா? ஆன்சரும் பாருங்கள், உங்களுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணணும். 2 + 5 7. கிரேட்டர் நம்பரோட சைன் என்னவோ அதுதான் போடணும், மைனஸ் சைன். இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த சைடு நம்ம பார்க்கலாம். இப்போ 3 லெஸ் தென் 5ன்னு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 5 வந்து 3 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. 3 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. 5 இங்கே இருக்குது, 1 2 3 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ 5லேருந்து 3 நீங்கள் மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் 2வா? கரெக்டாக வந்துருச்சா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாங்குவேஜில் கொஷின்ஸ் கேட்டால் இப்படி வரும். லாங்குவேஜ் இல்லாமல் இந்த மாதிரி சயின்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதையும் நான் வந்து காமிச்சிட்டேன். இந்த மாதிரி சப்ராக்ஷன் அடிஷன் நம்பர் லைன்ஸில் வந்து எப்படி ஷோ ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸசைஸில் சில கொஷின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி இருக்குது. நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். இதில் வந்து அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் இன்டீஜர்ஸில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் வந்து இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டு சைன் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போது இதை நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் பண்ணுவோம், அதாவது ஆட் பண்ணுவோம். இது ரொம்பவே சிம்பிள், நம்ம சின்ன கிளாஸ்லலாம் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு ரெண்டு சைனும் மைனஸில் இருக்குது. மைனஸ் அண்ட் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் ப்ளஸ்ஸு தான் நமக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரியான சைன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ சைன் நல்லா புரிஞ்சுதா? இந்த ரெண்டு சைனை ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு சைன் இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். இந்த சைனை யூஸ் பண்ணி இப்போ நம்பர்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம்.
எக்ஸாம்பிளில் நான் வந்து -7 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மைனஸ் வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நம்பர் ப்ளஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு நம்பரும் ப்ளஸ் தான் எடுத்துக்கணும். 7 + 4ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணுறோமா, ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் 2 நம்பருமே வந்து ப்ளஸில் இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு 2 நம்பர் வந்து ஆன்சர் ப்ளஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான் இதில் வந்து செய்ய வேண்டியது. அதே நீங்கள் வந்து 2 மைனஸில் இருக்கும் போது நம்பர்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வந்து -7 அண்ட் -4 வந்து எடுத்திருக்கோம். மைனஸ்னாலும் நமக்கு வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு வந்து ப்ளஸ்ஸா, இப்போ 7 + 4 11 வந்துருச்சு. ஆனால் இங்கே கிரேட்டர் நம்பர் பெரிய நம்பரோட சைன் என்னவா இருக்கோ அந்த சைன் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ -7 இருக்கிறதுனால மைனஸ் வந்து எடுக்கிறோம். இப்போ -11 தான் இதோட ஆன்சர். தேர்ட் சைன் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று வந்து மைனஸ். ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ் இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் தான் பண்ணணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதாவது சப்ராக்ட். புரியுதுங்களா? இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன நம்பர் எடுத்துக்கலாம்னா, மேலே இருக்க நம்பர்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாமே. ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் சைன் நம்பர் சொன்னேமா, அப்போ +7 வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் வந்து சொல்லியிருக்குமா, அப்போ மேலே இருக்க நம்பர் வந்து -4 நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னேன், சப்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன், அதாவது மைனஸ் பண்ணணும். இப்போ 7லேருந்து 4 நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 வருமா. கிரேட்டர் நம்பரோட சைன், அதாவது பெரிய நம்பர் என்ன இருக்கீங்க, 7 இருக்கா, 7ஓட சைன் என்ன, ப்ளஸில் இருக்குது. அந்த ப்ளஸ் வந்து நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆன்சர் வந்து 3 தான் வரும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து -1 இன்னொன்று வந்து ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மைனஸ் தான் வரும். 2 சைனுமே உங்களுக்கு வந்து சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். ஒரு சைனு ப்ளஸ்ஸு இன்னொரு சைனு மைனஸ் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் வந்து பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் சொல்லியிருக்கோமா, அப்போ -7 வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால +4 வந்து எடுத்தாச்சு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா, இப்போ 7லேருந்து 4 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 3 வருமா. கிரேட்டர் நம்பர் பெரிய நம்பர் என்ன இருக்கீங்க, 7. 7ஓட சைன் என்ன, மைனஸில் இருக்குது. ஆன்சரில் வந்து அப்போ நம்ம என்ன சைன் போடணும், மைனஸ் போடணும். அதாவது -3 தான் இதோட ஆன்சராக வரும். புரியுதுங்களா? கன்ஃபியூஷன் இல்லையே? சரி, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எக்ஸசைஸில் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க, சைன் எப்படி கொடுத்துருக்காங்க. இப்போது சைன் ஒன்றோட ஒன்று நம்ம கம்பைன் பண்ணும்போது எந்த மாதிரியான ஆன்சர் வரும்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து -3 நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ப்ராக்கெட் போட்டிருக்கு, சைன் இருக்குது. இந்த மாதிரி சிமிலரான சைன் வந்து பக்கத்தில் வரும்போது நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க. 7 இந்த நம்பர் நீங்கள் ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கணும். நம்ம இப்போ ரூல்ஸ் என்ன பார்த்தோம், ஒன்று மைனஸ் இன்னொரு மைனஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோன்னு சொன்னேன்னா, அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம வந்து ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். 3 அப்படியே வந்துடும். இப்போ இந்த இடத்துல 7 + 3 10 புரிஞ்சுதுங்களா. அடுத்தது இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம். ஒன்று மைனஸ் இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராக்கெட்டில் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. -5 ஸ்டார்டிங், இது அப்படி இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க சைனும் இந்த வெளியே இருக்க சைனையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணும். ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் இருந்துச்சுன்னா என்னன்னு சொன்னேன், மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ 2 அப்படியே வெளியே கொண்டு வந்துடணுமா. புரியுதா? அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். 2 சைனுமே உங்களுக்கு வந்து சிமிலராக வந்திருக்கு. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. 2 மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, 5 + 2 7. ஆனால் சைன் என்னவா வரணும், கிரேட்டர் நம்பர், அதாவது 5 இந்த 5ஓட நம்பருக்கு முன்னாடி சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கனால -7 வந்து வரணும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.